பார்த்தாலும் தோசை சப்பாத்திக்கு ஒரே காம்பினேஷன் பண்ணாமல் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்க்கலாம். முட்டை பணியார குழம்பு. கேட்கவே நல்லா இருக்குல்ல. ஃபஸ்ட்டு முட்டை பணியாரத்துக்கு ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், காரத்தை அந்த மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சம் மல்லித்தலையும் உப்பும் சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். பாப்பா கொடுக்கணும்னா நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணாமல் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை முட்டை கம்மியாக இருக்குது, ஆட்கள் நிறையானா இந்த மாதிரி பணியார குழம்பு ஷேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு 2 பட்டை 3 கிராம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சோமும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 5 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வரட்டும். 2 பழுத்த பெரிய தக்காளியும் பியூரை எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 மூடி தேங்காய், முந்திரி, கசகசா, சோம்பு இதெல்லாம் ஊற வச்சிருக்கேன். அதை வச்சு ஒரு விழுது அரைச்சிக்கலாம். முட்டை பணியாரத்தை கூட ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தேங்காய் விழுதையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி உப்பெல்லாம் நம்ம வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழவை கருவேப்பிலாம் தூவி இலக்கினா அவ்வளோ டேஸ்ட்டான முட்டை பணியார குழம்பு ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், வாவ்னு இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி